புதிதாக உறுப்பினர்கள் தெரிவு செய்யப்பட்ட மேல்மாகாண சபையின் முதலாவது அமர்வு இன்று காலை ஆரம்பமானது. பத்திரமொழியில் உள்ள மாகாண சபை கட்டட தொகுதியில் இந்த அமர்வு இடம்பெற்றது. மேல்மாகாண ஆளுநர் அளவி மௌலானா தலைமையில் 6வது மேல்மாகாண சபையின் முதலாவது அமர்வு இன்று ஆரம்பமானது. ஆளுநர் முன்னிலையில் சத்தியப்பிரமாணம் செய்யாத உறுப்பினர்கள் முதலில் சத்தியப்பிரமாணம் செய்து கொண்டனர். விளக்கமறியலில் வைக்கப்பட்டுள்ள ஐக்கிய தேசிய கட்சியின் மாகாண சபை உறுப்பினர் ராய்ஸ் பெர்னாண்டோ இதன்போது சத்தியப்பிரமாணம் செய்து கொண்டார். பின்னர் 6வது மேல்மாகாண சபையை கூட்டுவதற்கான அறிவிப்பை ஆளுநர் மாகாண சபை செயலாளரிடம் வழங்கினார். அதனைத் தொடர்ந்து மாகாண சபை தவிசாளரை தேர்ந்தெடுப்பதற்கான நடவடிக்கைகள் முன்னெடுக்கப்பட்டன. அதன் அடிப்படையில் ஆளும் கட்சியின் சுனில் விஜயரத்ன மற்றும் எதிர்கட்சியின் ஜார்ஜ் பெரேரா ஆகியோரின் பெயர்கள் பிரேரிக்கப்பட்டன. பின்னர் மாகாண சபை தவிசாளரை தேர்ந்தெடுப்பதற்கான வாக்கெடுப்பு நடத்தப்பட்டது. இந்த சந்தர்ப்பத்தில் எதிர்கட்சி உறுப்பினர் கிட்சிரி காட்டப்பிட்டிய ஒழுங்கு பிரச்சனையொன்றை எழுப்பினார். சபையின் மணியோசை எழுப்பாமல் வாக்கெடுப்பு நடத்தப்படுவது சட்டத்துக்கு முரணானது என்று அவர் தெரிவித்தார். அதன்போது எழுந்து நின்ற மாகாண சபை அமைச்சர் நிமல் லன்சா மீண்டும் வாக்கெடுப்பை முன்னெடுக்க இணக்கம் தெரிவித்தார். வாக்கெடுப்பின் போது எதிர்க்கட்சி உறுப்பினர் ஜார்ஜ் பெரேரா 37 வாக்குகளை பெற்றுக் கொண்டதோடு ஆளும் கட்சி உறுப்பினரான சுனில் விஜயரத்ன 60 வாக்குகளை பெற்றுக் கொண்டார். 23 மேலதிக வாக்குகளை பெற்றுக்கொண்டு ஆளும் கட்சி உறுப்பினர் சுனில் விஜயரத்ன சபை தவிசாளராக தெரிவு செய்யப்பட்டார். பின்னர் பிரதி தவிசாளருக்காக ஐக்கிய மக்கள் சுதந்திர கூட்டமைப்பின் மாகாண சபை உறுப்பினர் யசபால கோரலகே மற்றும் ஜனநாயக கட்சியின் மாகாண சபை உறுப்பினர் சுசில் கிந்தல்பீட்டியா ஆகியோரின் பெயர்கள் பெயரிடப்பட்டன. சுசில் கிந்தல்பீட்டியா 33 வாக்குகளை பெற்றுக் கொண்டதுடன் ஆளும் கட்சி உறுப்பினர் யசபால கோரலகே 61 வாக்குகளை பெற்றுக் கொண்டார். 28 மேலதிக வாக்குகளை பெற்றுக்கொண்ட யசபால கோரலகே பிரதி தவிசாளராக தெரிவு செய்யப்பட்டார். முதலமைச்சர் பிரசன்ன நடத்தும் அவர்கள் இருக்கின்றார்கள். அவரது அமைச்சரவை இங்கே இருக்கின்றது. எதிர்க்கட்சி தலைவர் இங்கே இருக்கின்றார்கள். சபை உறுப்பினர்கள் இருக்கின்றார்கள். இந்த முழு மாகாணத்தில் பார்த்துக் கொண்டிருக்கக்கூடிய ஏறக்குறை மீது வலியுறுத்தி விரும்புகின்றேன். ஜனதா கணக்கு அடிப்படையிலே 2.25 லட்சம் தமிழர்கள் வாழ்ந்து கொண்டிருக்கின்றார்கள். கொழும்பு மாவட்டத்திலே 1 லட்சம் தமிழர்கள் வாழ்ந்து கொண்டிருக்கின்றார்கள். கம்பா மாவட்டத்திலே 50,000 தமிழர்கள் வாழ்ந்து கொண்டிருக்கின்றார்கள். களத்திர மாவட்டத்திலே அனைவரையும் பெருந்தப்படுத்தக்கூடிய ஒரே 2 தமிழ் மாகாண உறுப்பினராக நான் ஒவ்வொருவர்களும் இங்கே இருந்து கொண்டிருக்கின்றோம் இருப்பதை உங்கள் கவனத்துக்கும் அமைச்சர் கவனத்துக்கும் கொண்டு வர விரும்புகின்றேன். ஜபர ஜனதாவை அடுபாடுகன அவஸ்தாவகன போனகமகன அபிலாஷகன தமிழ் மக்களின் அபிலாஷைகள், தேவைகள், குறைபாடுகள், முரண்பாடுகள் குறித்து நாம் தெரிவிக்க வேண்டும். அதேபோன்று ஏனைய மத சகோதரர்களுடன் இணைந்து வாழ்கின்ற ஒவ்வொரு சந்தர்ப்பத்தையும் ஆராய்ந்து பார்க்க வேண்டும். முதலில் தேசிய ரீதியான பிரச்சனை தீர்க்கப்பட வேண்டும். எமது கட்சியின் மீது நம்பிக்கை வைத்து இந்த சந்தர்ப்பத்தை பெற்றுத்தந்த மேல்மாகாண மக்களுக்கு நன்றி தெரிவிக்க வேண்டும். மறுபுறத்தில் மக்களுக்கு நல்லாட்சியின் தேவையை இந்த முடிவின் ஊடாக பார்க்கின்ற போது தெளிவாகின்றது. இதனூடாக ஊழலுக்கு மக்கள் எதிர்ப்பு என்பது தெளிவாகியது. மக்களின் நலனுக்கான தேவைகள் உரிய முறையில் முன்னெடுக்கப்படுமாயின் ஜனநாயக கட்சி என்ற வகையில் எவ்வித நிபந்தனைகளும் இன்றி ஒத்துழைப்புகளை வழங்க தயாராக இருக்கின்றோம். ජනතා සුබ සාධනය වෙනුවෙන් වැඩපිළිවෙලක් ක්‍රියාත්මක වෙනවා නම් අපි අනිවාර්යයෙන්ම කොන්දේසි විරහිතව ඒවට සහාය දෙනවා. අපි තීරණයක ඉන්නවා ඒකාබද්ධ විපක්ෂයක් ලෙස හෝ பொது எதிர்க்கட்சி ஒன்றிணைந்த எதிர்க்கட்சி என்று செயற்படுவதை விட மக்கள் விடுதலை முன்னணியின் 6 உறுப்பினர்களும் தனி எதிர்க்கட்சியாக செயற்படுவதற்கு தீர்மானித்தோம். ஆளும் கட்சியோ எதிர்க்கட்சியோ அவர்கள் முன்வைக்கின்ற பிரேரணைகளுக்கு அமைய அவை குறித்து கருத்தில் கொண்டு ஆராய்ந்த பின்னரே ஆதரவளிப்பதா அல்லது எதிர்ப்பதா அல்லது விலகி நிற்பதா என்பது குறித்து சிந்திப்போம். අපේ දියුරුම් දීම වුණත් විපක්ෂයක් විදියට අපිට දැනෙනවා අපිට අසාධාරණයක් සිද්ධ වුණා කියලා.
எமது சத்திய பிரமாணத்திலும் எதிர்க்கட்சி என்ற வகையில் எமக்கு அநீதி இழைக்கப்பட்டது. பண்டாநாயக்க மாநாட்டு மண்டபத்தில் சத்திய பிரமாணம் செய்வதற்கான ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருந்தன. அதன் பின்னர் அந்த நிகழ்வு பிற்போடப்பட்டது. பின்னர் ரத்து செய்யப்பட்டதாக எமக்கு அறிவிக்கப்பட்டது. அதேபோன்று கம்பஹா மாவட்டத்தில் தெரிவு செய்யப்பட்ட ரோய்ஸ் பெர்னாண்டோ வாக்களிப்பதற்கான சந்தர்ப்பத்தை பெற்றுத் தருமாறு கோரினார். ஆனால் அவருக்கு வாக்களிக்க சந்தர்ப்பம் வழங்கப்படவில்லை. ඡන්දය පාවිච්චි කරලා යන්නට ඉඩ දෙන්න කියලා. නමුත් ඔහු ඒ අවකාශය ලබලා දුන්නේ නැහැ. යම් මන්ත්‍රීවරුන් අපහසුතාවයකට පත් වුණත් පෞද්ගලික කරුණු කාරණා මත சிலர் அசௌகரியங்களை எதிர்நோக்கினாலும் தனிப்பட்ட காரணங்களுக்காக இன்று முறையான விதத்தில் ஆளுநரின் ஆலோசனைக்கு அமைய அனைத்து உறுப்பினர்களின் கௌரவத்தை பாதுகாக்கும் வகையில் உறுப்பினர்கள் சத்திய பிரமாணம் செய்தனர். ரோய்ஸ் பெர்னாண்டோ தொடர்பில் கூறினர். இது ஊடகங்களில் தவறாக பதிவாகலாம். அவர் விடுமுறை கோரியிருந்தார். அவர் இன்று சபையில் பங்கேற்க வரவில்லை. சத்திய பிரமாணம் செய்வதற்காகவே வந்தார். ஐக்கிய தேசிய கட்சி உறுப்பினர்களின் ஆதரவு எமக்கு கிடைத்தது என்று நான் நினைக்கின்றேன். ஒத்துழைப்புகளை வழங்கியவர்களுக்கு நான் எனது நன்றிகளை தெரிவிக்கின்றேன். ජාතික පක්ෂ මන්ත්‍රීවරුන්ගේ සහාය අපිට ලැබිලා තියෙනවා. ඒ ලබා දීපු අයටත් මගේ ස්තුතිය මේ අවස්ථාවේදී පුද කරනවා.